இந்த வகுப்புல அயனி பெருக்க மதிப்பு அதனை சார்ந்த ஒரு கணக்கீடு தான் நம்ம பார்க்க போறோம். வினா 2 × 10⁻³ மொலாலிட்டி H3O+ ஹைட்ரசோனியம் அயனியின் செறிவை கொண்டுள்ள ஒரு பலரசத்தில் OH- அயனியின் செறிவை கணக்கிடுக. மேலும் கரைசலின் தன்மையை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்கிறாங்க. நமக்கு வினாவில் கொடுத்துருக்கிற மதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா H3O+ அயனியோட செறிவு, இதனுடைய மதிப்பு 2 × 10⁻³ மொலாலிட்டி. நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய மதிப்பு OH- அயனியோட செறிவை நம்ம கணக்கிடணும். ஹைட்ரசோனியம் அயனி மற்றும் ஹைட்ராக்சில் அயனி ரெண்டு அயனியும் இருக்கக்கூடிய சமன்பாடு அப்படின்னு பார்த்தோம்னா அயனி பெருக்க மதிப்பு KW × ஹைட்ரசோனியம் அயனியின் செறிவு மற்றும் ஹைட்ராக்சில் அயனியின் செறிவு. இப்போ OH- இந்த வினாவில் கண்டறியக்கூடிய சமன்பாடு அப்படின்னு பார்த்தோம்னா KW = ஹைட்ரசோனியம் அயனியின் செறிவு மற்றும் ஹைட்ராக்சில் அயனியின் செறிவு. இதில் யாரை நம்ம கண்டுபிடிக்கணும்? இந்த ஹைட்ரசோனியம் அயனியின் செறிவு மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த அயனி எந்த பக்கமே வச்சுக்கிட்டு இந்த ஹைட்ரசோனியம் அயனி இடது பக்கம் வந்தாங்க அப்படின்னா இங்கே பெருக்கல் இருக்காங்க, இங்கே வந்தாங்கன்னா வகுத்தல்ல மாறிடுவாங்க. ஆல்ரெடி இங்கே KW / ஹைட்ரசோனியம் அயனியின் செறிவு மதிப்பு. அப்போது OH- அயனியை கணக்கிடுறதுக்கான வாய்ப்பாடு KW / ஹைட்ரசோனியம் அயனியின் மதிப்பு. KW அப்படின்றது நீரின் அயனி பெருக்க மதிப்பு. அதனுடைய வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா 1 × 10⁻⁻14. இந்த ஹைட்ரசோனியம் அயனியின் செறிவு வினாவிலே கொடுத்துருக்குறாங்க. OH- அயனியின் மதிப்பு = KW, அதனுடைய மதிப்பு 1 × 10⁻⁻14 வகுத்தல் ஹைட்ரசோனியம் அயனியின் செறிவு 2 × 10⁻⁻3. இப்போ 1/2 அப்படியே வச்சுக்கிட்டு 10⁻³ மேலே வந்தாங்க அப்படின்னா ஆல்ரெடி மேலே 10⁻−14 × 10⁻−3 மேலே வந்தாங்கன்னா 10⁻+3ன்னு மாறிடுவாங்க. பகுதி ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால பவரை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 1/2 × 10⁻−14 + 3 ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா -11ன்னு கிடைக்கும். இந்த 1/2 நம்ம அடித்தோம் அப்படின்னா 0.5 அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா அரை அப்படின்னு இவங்களை சொல்லுவோம். × 10⁻−11. அதுக்கடுத்து இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா 5 × 10⁻−1ன்னு எழுதலாம். அப்போ 5 × 10⁻−1 × 10⁻−11. இப்போ டோட்டலாக ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 5 × 10⁻−11 -1 ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா -12 மொலாலிட்டி. இவங்க தான் OH- அயனியோட செறிவு மதிப்பு 5 × 10⁻−12 மொலாலிட்டி. ஒரு கொஸ்டினுக்கான மதிப்பை நம்ம கணக்கிட்டுட்டோம். இன்னொரு கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா கரைசலின் தன்மையை கணக்கிடுக, அமிலமா காரமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ OH- அயனியோட செறிவு மதிப்பு இங்கே இருக்காங்க, H3O+ அயனியோட செறிவு மதிப்பு இங்கே இருக்காங்க. பாருங்க, இந்த சைடில் எழுதுகிறேன். H3O+ அயனி செறிவு, அதுக்கடுத்து OH- அயனி செறிவு மதிப்பு. இது கொஸ்டின்லேயே கொடுத்துருக்குறாங்க. 2 × 10⁻³ மொலாலிட்டி.
ஹைட்ராக்சில் அயனி இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறோம் 5 × 10⁻⁻12 மொலாலிட்டி. நம்பரில் என்னவோ OH மைனஸ் அயனியோட செறிவு அதிகமாக இருக்காங்க. ஆனால் 10 அதில் பார்த்தோன்னா ஹைட்ரசோனியம் அயனியோட செறிவு 10⁻³ இருக்காங்க. 10 பவரில் யார் சின்ன நம்பராக இருக்காங்களோ அவங்க தான் பெரியவங்க. அப்போ ஹைட்ரசோனியம் அயனியோட செறிவு இஸ் கிரேட்டர் தென் OH மைனஸ் அயனியோட செறிவு. அப்போ ஹைட்ரசோனியம் அயனியோட செறிவு அதிகமாக இருந்தாங்கன்னா கரைசல் என்ன தன்மையில் இருப்பாங்கன்னா அமிலத்தன்மையில் இருப்பாங்க. கரைசல் அமிலத்தன்மையை பெற்றிருக்கும். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த கால்குலேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.